ஈரான்ல ஒரே ஒரு தாக்குதல் நடத்தினா பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். அதோட ஈரானியர்கிட்ட ஒப்பந்தம் போடுறதுக்கு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. இன்னமும் நிறைய சுவாரஸ்யமான விஷயம் சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, நெதன்யாகு என்ன இந்த வெள்ளை மாளிகையில சந்திக்கிறதுக்கு அனுமதி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதோட அவருக்கு தெரியும் எங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் யாரு பொஸ்ங்கிறதும் சொல்லியிருக்காரு. அப்படியேண்டா நான் தான் பொஸ் என்று நேரடியாவே சொல்லியிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். அதோட ஒரு சந்தர்ப்பத்துல டொனால்ட் ட்ரம்ப் நெதன்யாகுக்கு கோல் எடுத்து நீ ஒரு நன்றி கட்ட பைத்தியக்காரன் ஏசினதாம் ஒரு செய்தி இப்ப உலா வருது. இந்த விஷயங்கள் தொடர்பாக தான் இந்த வீடியோல விரிவா அதே நேரத்துல சுவாரஸ்யமாவும் நாம பார்க்க போறோம். நெதன்யாகு டொனால்ட் ட்ரம்ப வெள்ளை மாளிகையில சந்திக்கிறதுக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறதால நேட்டோ உச்சி மாநாட்டில் கலந்து முடிச்சிட்டு திரும்ப வந்ததும் நெதன்யாகுவை வெள்ளை மாளிகையில சந்திக்கிறதுக்கு தான் தயாரா இருக்கிறதா டொனால்ட் ட்ரம்ப் இப்ப சொல்லியிருக்காரு. அதோட நெதன்யாகுவுக்கு தெரியும் எங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் யாரு பொஸ்ங்கிறது சொல்லி நான் தான் நெதன்யாகுவுக்கு பொஸ் என்று சொல்லாம சொல்லி இருக்காரு ட்ரம்ப். இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் இந்த மீட்டிங் நடந்தா கடந்த பிப்ரவரி மாதம் வெள்ளை மாளிகைக்குள்ள இருக்கிற சிச்சுவேஷன் ரூம்ல இவங்க ரெண்டு பேரும் நேருக்கு நேரா சந்திச்சதுக்கு பிறகு நடக்கிற ரெண்டாவது சந்திப்பா இது இருக்க போகுது. அந்த பிப்ரவரி மாதம் இவங்க ரெண்டு பேரும் முதலாவதா சந்திச்சதுக்குள்ளதான் ஈரானுக்கு எதிராக தாக்குதல் நடத்துறதுக்குரிய பிரேரணையை ட்ரம்ப் கிட்ட நெதன்யாகு சொன்னதா ஒரு தகவலும் இருக்கு. அதாவது கடந்த பிப்ரவரி மாதம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானுக்கு தாக்குதல் நடத்துறதுக்கு பிளான் பண்ணின முதலாவது மீட்டிங் அதான் சொல்லி சொல்றாங்க. இப்ப ட்ரம்போட நெருங்கிய ஆலோசகர்கள் இருக்கிறாங்க தானே, அதாவது ஜனாதிபதி ஆலோசகர்கள். இவங்கள ஒரு சில பேருக்கு நெதன்யாகுல துளி அளவு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லப்படுது. இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து நெதன்யாகு ராங் சைட்ல தான் இருக்காருன்னு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. போன மாசம் கூட இந்த லெபனான்ல இஸ்ரேல் அவங்களோட தாக்குதலை அதிகரிக்க ஆரம்பிச்ச டைம்ல ட்ரம்ப் நெதன்யாகுக்கு கோல் எடுத்து தாக்குதலை குறைக்க சொல்லியும் குறைக்காததால வாய்க்கு வந்த மாதிரி ஏசிட்டு நீ ஒரு நன்றி கட்ட பைத்தியக்காரன் என்று சொன்னதா ஒரு நம்பத்தகுந்த வட்டாரங்கள்ல இருந்து வெளியான தகவல் படி பார்க்கக்கூடியதா இருக்கு. இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் கருத்து வேறுபாடு வந்திருக்கிறத போன 2 மாசத்துல இருந்து நம்மளால நிறையவே அவதானிக்க கூடியதா இருக்கு. வெளிநாட்டு மற்றும் தேசிய பாதுகாப்பு கொள்கைகள் தொடர்புல இருந்து மட்டுமில்லாம உள்நாட்டு அரசியல் கொள்கைகளையும் நிறைய கருத்து வேறுபாடுகள் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும், அதாவது இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் இப்ப ஆரம்பிச்சிருக்கு. நெதன்யாகு பலதரப்பட்ட எதிர்ப்புகளை வச்சும் அதை ட்ரம்ப் கணக்கெடுக்காம ஈரானோட போர் நிறுத்தத்தை நீடிக்கிற புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டது, அணுசக்தி பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்கினது, லெபனான்ல இஸ்ரேல் ராணுவ நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த சொன்னதும், லெபனான் தெற்கு பகுதிகளில் இருந்து ஆரம்பகட்ட படை விலகல் ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுறதுக்கு இஸ்ரேலை வலியுறுத்தினதும் என்று நிறைய விஷயங்களை நாம அடிக்கோடிட்டு சொல்லலாம். இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கக்குள்ளேயும் வார அக்டோபர் மாசம் இஸ்ரேல்ல நடக்க போற தேர்தலுக்கு பல ஆதாயம் கிடைக்கும் என்கிறதுக்காகத்தான் இப்ப இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ண சொல்லி நெதன்யாகு கேட்கிறதா சொல்லப்படுது. இப்ப அவருக்கு ஒரு உதவி தேவைப்படக்குள்ளதான் ட்ரம்ப் கிட்ட மீட்டிங் அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்கின்றார் சொல்லி ஒரு தகவல் இருக்கிறதால டொனால்ட் ட்ரம்ப் ஒருவேளை நதி எவ்வளவு வளைவு நெளிவு எடுத்து ஓடினாலும் கடைசியில கடலுக்கு வந்து சேரத்தான் வேணும்ங்கிறதால யாரு பொஸ்ங்கிறது நெதன்யாகுவுக்கு நல்லா தெரியும் சொன்னாரோ தெரியா. அதுக்கு பிறகு ஈரான் மறைந்த தலைவர் அயத்துல்லா அலி கமைனி சம்பந்தமா அவர் பேசக்குள்ளதான் ஈரான்ல நடந்துகிட்டு இருக்கிற இறுதி அஞ்சலியை அவர் கவனிச்சுக்கிட்டு வாரதாகவும் அங்க இருக்கிற மக்கள் அயத்துல்லா அலி கமைனிக்காக அழுகிறத பார்த்து அவர் வியப்படைகிறதாகவும் சொல்லி இருக்கார். அதோட அவர் நினைச்சுதான் எல்லாரும் அவரை வெறுப்பாங்க, அதாவது அயத்துல்லா அலி கமைனி எல்லாரும் வெறுப்பாங்க. இப்ப அவங்க அழுகிறத பார்த்தா அது ஒரு போலி கண்ணீர் மாதிரி தெரியுதாமன்னு சொல்லி இவர் சொல்றாரு. அதோட ஈரான் மறைந்த தலைவர் அயத்துல்லா அலி கமைனியோட இறுதி அஞ்சலி நடந்து முடிகிற வரைக்கும் யாரும் யார் மேலேயும் தாக்குதல் நடத்த மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்ப எல்லாருமே அந்த இறுதி அஞ்சலி நிகழ்வில் தான் இருக்காங்க. நான் நினைச்சா ஒரு தாக்குதல் நடத்தி அங்க இருக்கிற எல்லாரையுமே அழிச்சிருவேன், அப்படி செஞ்சா எனக்கு பேச்சுவார்த்தை நடத்த அங்க யாருமே இருக்க மாட்டாங்க, ஆனா நான் அப்படி செய்ய மாட்டேன்னு இவரு சொல்லியிருக்காரு. யாரு? டொனால்ட் ட்ரம்ப். இப்ப நான் டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன எல்லா கருத்துக்களையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டேன். இவர் பேசின எல்லாமே உண்மையான விஷயமா இல்ல இவர் புடுங்கினது எல்லாமே தேவையில்லாத ஆணியாங்கிற தொடர்பான உங்களுடைய ஆழமான கருத்துக்களை தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செஞ்சுட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணிட்டு இதனை ஏனையவர்களும் பார்க்கிற மாதிரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு என்னுடைய இந்த பேஜையும் ஃபாலோ பண்ணிடுங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்பி.